கோடீஸ்வராய நமக. வணக்கம். வாழ்க்கை என்பது குறைவான தகவல்களை வைத்துக்கொண்டு நிறைவான முடிவெடுக்கின்ற ஒரு கலையாகும். அது ஒரு தெய்வீக கலை. அது அவரவர்களின் மனப்பக்குவத்தை பொறுத்தது. நமக்கு அவ்வளவு தகவல்களும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 100 ஜென்மம் எடுக்கணும். அதனால் குறைவான தகவல்களை வைத்துக்கொண்டு நிறைவான முடிவெடுக்கும் ஒரு கலையே வாழ்க்கை கலையாகும். இந்த குறைவான தகவல்களை வச்சுக்கிட்டு நிறைவான முடிவு எடுக்கணும்னா அதுக்கு உதவி பண்ணுறது வேற யாரு? எல்லாம் வல்ல சத்குரு தான். சத்குரு கிடைக்கப்பெறாதவர்கள் கூட நேரடியாக சத்குருவானவர்கள் பௌதிக உடலில் இருக்கும் பொழுது கிடைக்கப்பெறாதவர்கள் கூட அது பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே துளி கூட கிடையாது. அவர்கள் அந்த ஞானேஸ்வரன் ஞானகுரு மூட்டை சுவாமி அவர்களை அந்த சந்நிதிக்கு ஒரு முறை சென்று அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தாலே போதும். அந்த வாழ்க்கை எனக்கு எப்படி எல்லாம் வல்ல எனது குருநாதர் அந்த சர்வேஸ்வரன், அந்த நடக்கும் நடராஜர், சிரிக்கும் சிவபெருமான், 4 முகங்கள் இல்லாத பிரம்மன், ஒரே முகம் உள்ள பிரம்மன் எனக்கு எப்படி குருவாக வாய்க்கப்பெற்று எனக்கு எப்படி ஓரளவு உதவிகள் செய்து வருகின்றாரோ அதே போன்று சம்பந்தப்பட்டவர்கள் அந்த சர்வேஸ்வரன் ஞானகுரு ஞானவள்ளல் அவர்களின் சமாதிக்கு சென்று ஒரு முறை அவரை அந்த சந்நிதிக்கு நேரடியாக சென்று அவரை மானசீகமாக குருவாக ஏற்று நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தீர்களே ஆனால் வாழ்க்கை என்ற கலையை எப்படி வாழ்வது என்ற ஒரு உத்வேகம் ஏற்படும். எனக்கு அதனால் அந்த உத்வேகம் ஏற்பட்டு விட்டது என்று நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாது. நிச்சயமாக இல்லை. நீங்கள் என்னிடம் அந்த கேள்வியை கேட்டீர்களே ஆனால் நிச்சயமாக என்னுடைய பதில் நானும் அந்த நிலைமைக்கு வரவில்லை என்றுதான் சொல்வேன். ஆனால் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு ஓரளவு பயன் கிடைத்திருக்கின்றது. நீங்களும் அந்த வகையில் முயற்சி செய்யலாம். அந்த வகையில் பயன் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ ஒரு தெய்வீகமான சம்பவம் சொல்கிறேங்க. என்னுடைய நண்பர் சொன்னது. மூட்டை சுவாமி அவர்களுடன் நெருங்கிய பழக்கம் உள்ள ஒரு நண்பர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? என்னுடைய நண்பர் பலவிதமான அனுபவங்களை சொன்னாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? பழைய தொடர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே நண்பர் எனக்கு ஒரு அருமையான அனுபவத்தை, அவர் நேரடியாக பார்த்த காட்சியை எனக்கு விளக்கினார். அதை உங்களுக்கு கூறுவதில் மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். 2001ஆம் வருடத்தின் காலை பொழுது சுமார் 9 மணி இருக்கும். அப்பொழுது அந்த நண்பர் ஞானேஸ்வரன் சந்நிதியில், அவருடைய பௌதீக சந்நிதியில், அவர் பௌதீக உருவத்தில் இருக்கும் பொழுது உள்ள சந்நிதியில் அவருக்கு நேருக்கு நேராக என்னுடைய நண்பர் நின்று கொண்டிருக்கின்றார். சுற்றிலும் ஒரு சிறிய கூட்டம் இருக்கின்றது. அப்போ என்னுடைய நண்பருக்கு ஒரு அறிமுகம் ஏற்படுதுங்க. யாரோட அறிமுகம் ஏற்படுதுன்னா, ஒரு மலேசிய குடும்பத்தோட அறிமுகம் ஏற்படுது. அவங்க மலேசியாவிலேருந்து வேறு எந்த காரணமும் இல்லைங்க, மூட்டை சுவாமி அவர்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் மலேசியாவிலிருந்து புறப்பட்டு சென்னையில் உள்ள அவர்களுடைய உறவினர்கள் வீட்டில் தங்கி நேரடியாக கணக்கன்பட்டி இப்பொழுது கணக்கன்பட்டியாரின் பௌதிக சந்நிதியிலே இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த மலேசிய குடும்பத்தினுடைய அறிமுகம் இவருக்கு கிடைக்கின்றது. இவர் பேசுகின்றார் அவர்களிடம். அப்பொழுது
அதிசயிக்கத்தக்க அனுபவம் ஒன்றை அந்த மலேசிய குடும்பம் கூறுகின்றது. அதாவது அந்த அன்பர், இந்த ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் 2 பேர் வந்தாங்க. ஒரு பையன், சின்ன பையன், 3 பேர் இருக்காங்க. அதில் வந்து அந்த ஹஸ்பண்ட், அந்த குடும்பத்தில் உள்ள அந்த 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 சிறுவயது பையனுடைய அப்பா, அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட், அவர் சொல்கிறாருங்க இந்த என்னுடைய நண்பர்கிட்ட, அதாவது அதே 2001ஆம் வருடம் இவங்க வந்தது வந்து எப்போ வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 2001ஆம் வருடத்தின் இறுதி மாதங்களிலே இவர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த ஆரம்ப மாதங்களில் நடந்த ஒரு அனுபவத்தை பற்றி இவர் சொல்லுகின்றார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட பையனுக்கு வந்து மூட்டைசாமி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாங்க. இவங்க வந்து மூட்டைசாமியை பார்க்க வர்றது இது முதல் முறை அல்ல. ஒரு 2-3 முறை ஏற்கனவே வந்திருக்கின்றார்கள். இது கிட்டத்தட்ட 4வது முறை. அந்த முதல் முறையிலேருந்தே இந்த பையனுக்கு வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டாங்க. இப்படியே இருக்கப்போ அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்ப அவனுக்கு வந்து ஒரு எக்ஸாம் நடக்குதுங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம் நடக்குதுங்க. அவன் வந்து மலேசியா அந்த பாடத்திட்டத்தின்படி உள்ள செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். அது வந்து மெயின் லாங்குவேஜ் வந்து மலாய் லாங்குவேஜுங்க. அதாவது 3 லாங்குவேஜ் அவங்க சொல்லித்தர்றாங்க. அதில் மெயின் லாங்குவேஜ் மலாய், அவங்களோட ஓன் மலேசியா கண்ட்ரியோட லாங்குவேஜுங்க அது. செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் சொல்லித்தர்றாங்க. தேர்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் சொல்லித்தர்றாங்க. இந்த மலாய் எக்ஸாம் நடந்துகிட்ருக்குங்க. எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கப்ப அதில் வந்து இந்த பையன் வந்து நல்லா அழகாக எழுதிட்டே வர்றாங்க. அதில் வந்து கடைசியாக இவனுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியல, தெரியவே இல்லை. அது வந்து என்ன கொஸ்டின்னு கேட்டிங்கன்னா, மலாய் மொழியில் அந்த கொஸ்டினில் கேள்வி வந்திருக்குங்க. அதாவது தாவரங்கள், செடிகள், மரங்கள் இவைகளுக்கெல்லாம் மண்ணிலிருந்து சத்தை எடுத்து கொடுக்கின்ற ஒன்றின் பெயர் என்ன அப்படின்னு மலாயில் கேட்டிருக்குங்க. எப்படி? அதாவது தாவரங்கள், செடி கொடிகள் இவைகளுக்கெல்லாம் மண்ணிலிருந்து சத்தை எடுத்து கொடுக்கின்ற ஒரு பொருளின் அல்லது ஒன்றின் பெயர் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்குங்க. இந்த பையனுக்கு நல்லா இன்டெலிஜென்ட், சயின்ஸ் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அது. இந்த பையன் நல்லா இன்டெலிஜென்ட்டுங்க. அவனுக்கு தெரியும், அதுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா தமிழ் மொழியில் தெரியும், இங்கிலீஷ் மொழியில் தெரியும். தமிழில் வந்து என்ன, வேர் தானே வந்து செடி தாவரத்துக்கெல்லாம், செடி கொடிகளுக்கெல்லாம் வந்து அந்த கீழே உள்ள வேர் தானே மண்ணிலேருந்து உள்ள சத்துக்களை, அந்த தண்ணீர் சத்து, அந்த எல்லா சத்துக்களையும் பெரும்பாலும் உறிஞ்சி உள்ளே அனுப்புறது அந்த செடி கொடிகளுக்கு. அது வேர்னு தமிழில் சொல்லுவோம். அதே மாதிரி ஆங்கிலத்தில் வந்து ரூட் அப்படிம்போம். இவனுக்கு மலாய் லாங்குவேஜில் இவனுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்ட்டு மூட்டைசாமி நினைக்கிறான், அந்த சின்னஞ்சிறு குழந்தை, அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை அழகாக சென்டென்ஸ் போட்டு மனசுக்குள்ளேயே நினைக்குதுங்க. எப்படி நினைக்குது தெரியுமா? ஞான வள்ளலே, ஞான குருவே, ஞானேஸ்வரனே, மூட்டை சுவாமியே, எனக்கு இதுக்கு விடை சொல்லணும் அப்படின்ட்டு அவனோட அந்த மழலையில் இந்த லாங்குவேஜை அப்படி இதே சென்டென்ஸில் உள்ள கருத்தை சொல்லி அப்படியே நினைக்கிறாங்க. உடனே டக்குன்ட்டு அவனுக்கு வந்து அவன் மனக்கண் முன்னால் மூட்டை சாமியோட உருவமும், மூட்டை சாமி ஒரு பேப்பரில் காமிக்கிறாருங்க. அகர் அப்படின்னு காமிக்கிறாருங்க. அந்த மலாய் லாங்குவேஜில் வருது அது. அகர் அப்படின்னு காமிக்கிறாருங்க. டக்குன்ட்டு இந்த பையன் எழுதுறான், ஆன்சர் எழுதுறான், அகர் அப்படின்னு எழுதுறாங்க. அவன் அந்த ஒரு கொஸ்டின் விடப்புறமே அப்படின்ட்டு கவலையோடு இருந்தான். அவனுக்கு வந்து மூட்டை சாமி அவர்கள் அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வச்சு அவனுடைய மனத்தை நிறைவு பண்ணினார், அவனுடைய மார்க்கையும் நிறைவு பண்ணினார். சென்ட்டை வாங்கினாங்க, 100 மார்க்குங்க. இல்லைன்னா அது 2 மார்க் கொஸ்டின் 97 தான் வந்திருக்கும். அந்த பையனுக்கு ஒரு மன ரீதியான ஒரு கஷ்டம் இருந்திருக்குங்க. எப்படி வர்றாரு பாருங்க. இந்த பையன் நினைக்கிறான், ஞான வள்ளலே, ஞானேஸ்வரனே, ஞான குருவே, எனக்கு எப்படியாவது இதுக்கு விடை சொல்லுப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. டக்குட்டு மூட்டைசாமி அப்படி ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி வணக்கம்னால வர்றாருங்க. அக்கர் அப்படின்ட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்ச மாதிரி காமிக்கிறாருங்க. அவன் அக்கர்னு எழுதுறாங்க. அக்கர்னா வந்து மலாயில் வந்து வேர், ரூட் அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலும் அதுக்கு வந்து அங்கே உள்ள தமிழ் பிள்ளைங்களாம் அதுக்கு ஆன்சரே எழுதவே இல்லை. இவனை ரொம்ப எல்லாரும் பாராட்டினாங்க. அந்த டீச்சரை இவனை ரொம்ப பாராட்டினாங்க. அதனால் இது ஒரு தெய்வீகமான அம்சம். இந்த அம்சத்தை சொல்லி அவங்க வந்து ரொம்ப வியந்து மூட்டை சுவாமியோட அருளை நினச்சி ரொம்ப வியந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த குடும்பம். அந்த பையனை பக்கத்தில் இருந்தான். அவனை சிரிச்சுக்கிட்டே, அவனும் 4 வார்த்தை அவங்கள்ட்ட பேசுகிறான். சிரிச்சுக்கிட்டே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறான்.
இப்போ ஒன்று நல்லா கவனிச்சுக்குங்க. அதாவது பெரியவர்கள், நம்மை போன்ற வயது மூத்தவர்கள், நம்ம வந்து ஒரு சந்தேகத்தோட போகிறோம். அந்த ஒரு அரஸ்டான மைண்டோட போகிறோம். அப்படிங்கிறப்ப அதிகமான நமக்கு ஆன்சர் கிடைக்கிறதில்ல. ஆனால் அந்த பையன் வந்து அரஸ்ட் இல்லாத மைண்டுங்க. சொல்லப்போனால் நம்ம வந்து ஒரு பேப்பரில் நமக்கு தோன்றதை நம்மளே அதை நம்மளோட கருத்துக்களை நாமே எழுதிட்டு போயிடுறோம். அப்படிங்கிறப்ப அதில் வந்து மூட்டை சுவாமி அவர்களுக்கு எழுதுறதுக்கு இடம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் குறைச்ச விஷயம்தான் கிடைக்குது. ஆனால் இந்த 2 வயது பையன், இவனை போன்ற பாலகர்கள் எழுதப்படாத பேப்பரை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். அந்த எழுதப்படாத பேப்பரில், அந்த பிளைண்ட் பேப்பரில், அந்த வேக்கண்ட் பேப்பரில், அந்த பிளைண்ட் மைண்டுங்கிற பேப்பரில் மூட்டை சுவாமி நிறையா விஷயம் எழுதுகிறாருங்க. அதனால் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய விடைகள் கிடைக்கின்றன. அடுத்த அத்தியாயத்திலே அடுத்ததொரு தெய்வீகமான அனுபவத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். ஆத்ம நன்றி.